ಅಪ್ಪ ಮಾರ್ಗ ಸತ್ಯ ಜೀವದವಾಗಿ ಜೀವತಾವ ಸ್ವಾಮಿ ಅಂತ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕರ್ತರ್ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಹುಡುಕೋದು ಬೇಡ, ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕು ಬರ್ತಾರೆ. அவரே உங்களுக்கு என்ன பண்றார்? தேடி வராரு, உங்களை தெரிந்து கொள்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்க தாய் கர்ப்பத்தை அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனோ பேர் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, புத்திசாலிகளெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் பேதிகளை தேடிதான் அவர் வந்திருக்கிறார். ஒன்றுக்கு உதவாத நம்மளை தேடிதான் தேவனை வந்திருக்கிறார். பணக்காரங்களை தேடி தேவனை போகவில்லை. அன்பானவர்களே, அது போலதான் நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவன் பரிசுத்தர். நம்ம பார்த்தோம் பரலோகம் எங்கே? யாரு வந்தீங்க அன்னைக்கு? பரலோகம் எங்கே? எங்க இருக்கிறது பரலோகம்? அது 1வது வானத்துல என்ன இருக்குது சொல்லுங்க. 1வது வானத்துல என்ன இருக்குது? இது படிச்சு மைக்கு படிச்சு சொல்லுங்க, என்னென்ன இருக்கிறது? இது கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நான். முதலாவது எத்தனை வானங்கள் இருக்கிறது? 3 வானங்கள். 3 வானத்துல முதலாவது வானத்துல என்ன இருக்கிறது? பறவைகள், ஏரோப்ளேன். 2வது வானத்துல என்ன இருக்கிறது? வானம், சன், சூரியன். 3வது வானத்துல என்ன இருக்கிறது? 3வது வானத்துல என்ன இருக்கிறது? 3வது வானத்துல என்ன இருக்கிறது? தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாள், நம்ம போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் பார்த்தோம் பரலோகம் எங்கே இருக்கிறது, பரலோகத்துக்கு எத்தனை வானங்கள் இருக்கிறது, அந்த 1வது வானத்துல என்ன இருக்கிறது, வசனம் இருக்கிறதா, 2வது வானத்துல என்ன இருக்கிறது, அதுக்கு வசனம் இருக்குதா, 3வது வானத்துல என்ன இருக்குது, அது வசனம் இருக்கா, தியானித்தோம். அது தியானித்தோம். சரி, நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு வீடு பார்க்குறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எல்லாமே நல்ல வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு பிரயாணம் நம்ம போகும்போது, நம்ம ஒரு ட்ரெயினுக்கோ ஃப்ளைட்டுக்கோ நம்ம பிரயாணம் போகும்போது கூட அங்கே என்ன பண்ணுறோன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம் இல்லைங்களா? எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் நம்ம தேவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கையில் வச்சுக்கொண்டு, மொபைல் கையில் வச்சுக்கொண்டு, டிக்கெட் கையில் வச்சுக்கொண்டு நாங்கள் போகும்போது தான் அங்கே என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக போனால் தான் அங்கே நமக்கு ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி அதில் போய் நம்ம ஏற முடியும். ஃப்ளைட்டு போக முன்னாடி ஃப்ளைட்டில் போய் நம்ம ஏற முடியும் இல்லைங்களா? இந்த உலக பிரகாரமான காரியங்களாகவே நம்ம இப்படி இருக்கும்போது, அப்போ பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு அங்கே டிக்கெட்டு கிடைக்கிது, நம்ம எப்படி இருந்தால் நம்ம அங்கே போக முடியும், நம்ம தியானிச்சோம் இல்லையா? போன வாரம் என்ன பண்ணணுமா? தியானிச்சோம். அது எங்கெங்கே என்ன இல்லை, அந்த பரலோகத்தில் என்ன இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? மைக்கில் சொல்ல முடியும் யாராவது? என்னென்ன இல்லை அங்கே பரலோகத்தில்? என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, பட்டினி இல்லை, கவலை இல்லை, அலறுதல் இல்லை, பாவம் இல்லை, சாத்தானும் இல்லை, சாபமும் இல்லை. ಪರಲೋಕ ಏನಿಲ್ಲ? ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, ದುಃಖ ಇಲ್ಲ, ಕಷ್ಟ ಇಲ್ಲ, ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, ಹೊಟ್ಟೆಸಿ ಇಲ್ಲ, ಕವಳೆ ಏನು ಕವಳೆನೂ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಆ ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕೆ, ಮನೆ ಕಟ್ಟಬೇಕೆ ಅನ್ನೋ ಕವಳೆ ಕೂಡ ನಮಗೆ எதுவுமே இல்லை. சரிங்களா? பரலோகத்தில் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே நம்ம போகிறதுக்கு நமக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வேணும். என்ன பாஸ்போர்ட் அது வேணும் அப்படின்னு சொல்ல, பரிசுத்தம் என்ற ஒரு பாஸ்போர்ட்டை வேணும். என்ன பாஸ்போர்ட்டா? பரிசுத்தம் என்ற ஒரு பாஸ்போர்ட்டை நம்மளுக்கு வேணும் அங்கே போகணும்னா. அப்போ பரிசுத்தமாக நம்ம அங்கே இருக்கும்போது, தேவன் கற்பனைப்படி நீ நடக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ண, ஒரு பாஸ்போர்ட்டை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த பாஸ்போர்ட்டை இருந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். வெளிநாட்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை எப்படி தேவையோ அதே போல தான் பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா பரிசுத்தம் என்ற ஒரு பாஸ்போர்ட்டை நம்மளுக்கு வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமோ, அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவன் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ பரிசுத்தம் இருக்கும்போது அவர் நம்ம தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருக்கும்போது அவன் முகத்தை நம்ம பார்க்க முடியும், அவங்க சத்தத்தை நம்ம கேட்க முடியும். பரிசுத்தம் நமக்கு எல்லாருக்கும் தேவை இல்லையா? அதனால பரிசுத்தம் நம்மளுக்கு வேணும். அதே போல் ஏசாயா 55:10 நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் மீட்கப்பட்டவர்களையே திரும்பி ஆனந்த களிப்புடனே சியோனுக்கும் வருவார்கள், நீதியும் மகிழ்ச்சியும் நித்திய மகிழ்ச்சியும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. பாருங்க, இது பார்க்கும்போது பரலோகத்தில் என்னவெல்லாம் இருக்கும்.
நாம் என்னென்ன இருக்காதுன்னு பார்க்குறோம், இருக்கோன்னு சொல்கிறோம், என்னென்ன இல்லைன்னு கூட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நீதியும் மகிழ்ச்சியும் அவர்கள் தலைகள் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடிவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லாசர் எப்படி இருந்தார் இந்த இடத்துல? ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தார்? லாசர் எப்படி இருந்தார்? எல்லாம் ஒன்றுமே இந்த உலகத்தில் அவர் அனுபவிச்சது கிடையாது. அனுபவிச்சாரா? சந்தோஷம் இருந்ததா? சமாதானம் இருந்ததா? சொந்த பந்தங்கள் இருந்தாலா? சரீரம் நல்லா இருந்ததா? சொல்லுங்க. இருந்ததா? எதுவுமே அவர் அனுபவிக்கல. யாரு? லாசர். ஐஸ்வர்யவான் அப்படி இருந்தார். எல்லாமே இந்த உலகத்துலலாம் எல்லாம் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கிருந்தார், எங்கே போனார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் எங்கிருந்தார்? பாதாளத்தில் இருந்தார். லாசர் ஒன்றுமே இல்லை, இல்லாத ஒரு ஏழைப்பட்டவன் எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். அந்த லாசர் இங்கே அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் எங்கே அனுபவித்தார்? அவர் பரலோகத்தில் அனுபவித்தார். ஐஸ்வர்யவான் இங்கே நல்லா அனுபவிச்சாரு. எல்லாம் ஆசை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எங்கே இருந்தார்? இது கதை கிடையாது, நிஜம். ஆண்டவரோட வருகைக்கு ஆயுதம் இதெல்லாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம நினைக்கிறோம் இந்த ಉಲಗத்தில் ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು, ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು, ಅಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡನ. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಏನಂದರೆ ಸ್ವಂತ ಬಂದ ಎಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ನಮ್ಮನ್ನು ಕೇವಲ ಮಾಡ್ತಾರೆ. ನನಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಇರಬೇಕು, ಒಂದು ಕಾರ್ ಇರಬೇಕು, ಎಲ್ಲ ಇರಬೇಕು, ಐಶ್ವರ್ಯ ಇರಬೇಕು. ಇಲ್ಲೆಂದರೆ ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾರು ಬರೋಲ್ಲ, ನನಗೆ ಕೇವಲ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಮದಿಸಲ್ಲ ಅಂತಾರೆ. ಆದರೆ ನಾನೇನು ಹೇಳೋದೇನೆಂದರೆ, ನಾನೇ ಇಲ್ಲ, ದೇವರು ಹೇಳೋದೇನೆಂದರೆ, ಇಲ್ಲಿ ನೀನು ಸೇರಿಸಿ ಮಡಗೋದೆಲ್ಲ பூச்சி தின்னு போயிடுமா, ஆனால் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்துவை எந்த தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். இயேசு சீக்கிரமாக வருவாருன்னு நமக்கு தெரியும். இயேசு வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம ஆயுதமாக இருக்க முடியாமல் சத்ருவானவன் என்ன பண்ணுறாருன்னா, பலவீனங்களும் சோறுகளும் வியாதிகளை கொண்டு வந்து அவன் என்ன பண்ண பின்னு மாட்டத்தில் கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது பரலோகத்தில் என்னென்ன இருக்கும் பாருங்க, எல்லாம் இருக்குமா பாருங்க. அது 22 வெளிப்படுத்தல் 22:1-5 வரை நீங்கள் பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 22:1-5 வரை நீங்கள் பாருங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலே இயேசுவானார் முகமுகமாய் நான் பார்க்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? பரலோகத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் பார்க்க முடியும். ಯಾರಿಗೆ ಆಸೆ இருக்கிறது ದೇವನನ್ನು ಮುಖಮುಖಮಾಗಿ பார்க்கணும், ದೇವರನ್ನ ನಾವು ನೋಡಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಆಸೆ ಇದೆ? ಆಮಾಂ, ಹೌದು, ಇರಬೇಕು, ನಮಗೆ ಆಸೆ ಇರಬೇಕು. ಪರಲೋಕ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಇವಾಗ ஆடாடுறல முழு உள்ளத்தோட தேடுறவன் உள்ளத்தில் ಅವರು வந்துடுವರ. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನೀವು ಕರೆಯುವಾಗ, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಕರೆಯುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ದೇವರು ನೋಡ್ತೀರಾ ಇಲ್ವಾ? ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ದೇವ್ರನ್ನ ನಾನು ದೇವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದೀನಿ. 3 ಸಲ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. ಸರ, ನಮಗೆ ದೇವರು ಜೀವದಲ್ಲಿ ಇರೋ ದೇವರು. ನಮ್ಮ ದೇವರು ನೋಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳೆಲ್ಲ ಇದ್ರಲ್ವಾ? ಅಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬು, ಯೋನೇಕು, ಇವರೆಲ್ಲ ಇದ್ರಲ್ವಾ? ಅವ್ರು ನೋಡಿದ್ದಾರ ದೇವ್ರನ್ನ? ದೇವರು ಸತ್ತ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದಾರ? ಕೊನೆಯಲ್ಲಿ வீட்டுக்கு ದೇವರು ದೂತರುಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. யோவானு, பவுலு 3வது வானத்தவர் அவர் எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தோம் இல்லையா? அப்போ அவங்க பரிசுத்தவான்களை பார்த்தா தேவனை நீயும் நானும் பார்க்க முடியுமா முடியாதா? அவர் சத்தத்தை கேட்க முடியுமா முடியாதா? எத்தனை பேர் அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? அவர் சத்தத்தை கேட்டிருக்கீங்க? அவர் எத்தனை தடவை உங்களை காலையில் எழுப்பி இருக்கிறாரு? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த மாதிரி காரியம் நடக்குது மகளே அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாரு? நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அதே போல நடந்து இருக்கிறதா? அப்போ ನಮ್ಮ ದೇವನು ಯಾರು? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? ನೀವು ನೋಡ್ತಿರೋ ಇರ್ಬೋದು. ಅಮೇರಿಕಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಇದೇ ಇಲ್ಲವೋ ಅಮೇರಿಕಾ? ಇದೆಯಾ? ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಅಮೇರಿಕಾ. ಇದೇ ಇಲ್ವಾ?
கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமன்னு விசுவாசிக்கிறவனை தான் பாக்கியவான். இயேசுவே சொல்றாரு. அதுபோல் அமெரிக்கா அங்கே இருக்குது, நான் பார்க்கல, ஆனால் இருக்குது. இயேசு இருக்கிறாரு, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் நீ பார்க்கல, இருக்கிறாரு. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கிறாரு. இதே கண்களை நம்ம பார்க்க முடியும், இதே காதுகளை நம்ம கேட்க முடியும். கேட்க முடியுமா? சொப்பன மூலமாக பேசுவாரா? தர்ஷனங்கள் மூலமாக பேசுவாரா? வெளிப்பாடுகளை கொடுப்பாரா? வசனங்கள் மூலமாக பேசுவாரா? அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவர், நான் நிறைய பேர் என்னை கூப்பிடும்போது, ஊழியத்துக்கு கூப்பிடும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, நான் எங்கே போகிறது, எனக்கு பாஷை வேற தெரியாது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தேவன் சொன்னார், நான் சின்ன புள்ளேன்னு நீ சொல்லாதே, நீ போ, நான் உன் வாயில வார்த்தைகளை போடுறேன். எரேமியா என்ன சொல்றார்? ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, நான் சின்ன புள்ள, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாரு. மோசே என்றார், நான் திக்கு வாயும் அந்த வாயினா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்றாரு. ஆண்டவர் மோசையை பார்த்து, உனக்கு வாய் உண்டாக்குனது யாரு? நான் தானே உண்டாக்குனேன், நீ போ அப்படின்றாரு. எரேமியாவுக்கு சொல்றார், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நான் குழந்தையா இருக்கிறேன், உன் வாயில வார்த்தைகள் போடுறேன் போன்றாரு. அப்போ நான் ஆண்டவர் எழும்புறேன், அதுக்கு அப்படியே தூக்கத்திலவே அந்த பெண் எடுத்து நான் எழுதிக்கிறேன், ஆண்டவர் இந்த வசனம் என்ன வசனம், அது பார்த்தா இந்த வசனம். அதுபோல தேவன் நம்மளோட இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம வாழ முடியாது. உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் சொல்றார், உன்னோட ஹிருதயமே என்னோட ஆலயம்னு சொல்றாரு. இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நீ ஒரு பொய் சொல்லும் போதோ, ஒரு திருடும் போதோ, உன் உள்ளத்துல என்ன பண்ணுது? ஏவுது, ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே, ஐயோ இது திருடிட்டேனே, இப்படிப்பட்டவங்களை இப்படி பேசிட்டேனே. அது யாரு? என்ன பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்துல இருக்கும் போது தான் அது தூண்டல் வடும். ஹல்லேலூயா. அதேதான், அது பரலோகத்துல என்னென்ன இருக்கிறது பார்த்தோம். இப்போ பாருங்க, இப்போ என்னென்ன இருக்குது பாருங்க. பரலோகத்துல இயேசுவானவரே முகமுகமாய் நாம் பார்க்க முடியும். அங்கே ஜீவருக்ஷ கனி இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஜீவருக்ஷ கனி அங்கே இருக்கிறது. ஜீவருக்ஷம் அங்கே இருக்கிறது. அந்த கனிகள் எல்லாம் என்ன பண்ணுவான்? அந்த கனி புசிப்பார்களாம். அந்த இலையில கூட என்ன பண்ணணும்? ஜீவனம் வருமா. அந்த ருச்சி, அந்த கனி, அந்த செடி என்ன எங்க இருக்கிறது? பரலோகத்துல இருக்கிறது. அதே போல நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது நித்திய மகிழ்ச்சியோட நான் இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நான் சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியோட நான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பணக்காரன் இருந்தாலும் சரி, ஒரு ஏழைப்பட்டவனுக்கு இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு நாள் 2 நாள் மகிழ்ச்சி இருக்கும், 3வது நாள் வேதனை வரும். அவனு சந்தோஷத்துக்காக அங்கே இங்கே போகிறான், எனக்கு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் மறுபடி துக்கம் வந்துடும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி நமக்கு எங்கே இருக்கு? நம்ம பரலோகத்தில் இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ சந்தோஷமும் இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தேவன் சிங்காசனம் இருக்கும். அங்கே தேவன் சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வேணும். அங்கே தேவனை நம்ம பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வேணும். ஒரு வீடு நம்ம தேடினாலோ, ஒரு வாகனம் வாங்கினாலோ, ஏதாவது வேணும்னாலோ போதும், எவ்வளோ நம்ம டெஸ்ட் பண்ணி அங்கே போய் எல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, வசதியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்து 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 அந்த வீடு வாங்குகிறோம். பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்கிறோம். அதுபோல தான் பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம எப்படியெல்லாம் இருந்தால், தேவன் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், பரலோகத்துக்கு நீ எப்படியெல்லாம் இருந்தால் நீ வரவே, என நீ பார்க்க முடியும், என் சத்தத்தை நீ கேட்க முடியும், என்னோட நீ போச்சனம் பண்ண முடியும். நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று இந்த உலகத்தில் உனக்கு யாருமே இல்லை. யாராவது இருக்காங்களா? என்னவென்று யாரும் உனக்கு என்ன இல்லை? யாருமே இல்லை. நானே உனக்கு எல்லாம் என்ன சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம். அதே போன வாரம் பார்க்குறோம் பாருங்க. பரலோகத்தில் யாருக்கு பங்கில்லை? பரலோகத்துக்கு போகிறதுக்கு யார் பங்கில்லை? நாம் சொன்ன போன வாரம் நாம் பார்த்தோம், பரலோகத்தில் ஒரு இடத்தை நம்மளுக்கு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார், மறுபடி அவர் வருவார், நம்மளை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் யாருக்கு பங்கில்லை?
யார் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம் எழுதிக்கோங்க. 21:8, 27, 22, 15, 16 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது 22, 15, 16 பயப்படுகின்றவன் யார்? அவனுக்கு என்ன இல்லை? அங்கே பங்கு இல்லை. அங்கே என்ன பண்ண முடியாது? பயப்படுறவன் அங்கே போக முடியாது. பரலோகத்தில் பயப்பட ஒரு ಪರಲೋಕ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನು ಭಯ ಅಂದರೆ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕೆ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕೆ, ಅಯ್ಯೋ ಸಾಲವನ್ನು ಬತ್ತಾನೆ, ನಾನು ಹೋಗ್ತೀನೋ ಇಲ್ವೋ, ದೇವರು ಬರೋವಾಗ ನಾನು ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೇನೋ. ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಭಯ ಇರೋವ್ರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲಂತೆ ಪರಲೋಕಕ್ಕೆ. ಯಾಕೆ ಭಯ ಇರೋರು ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ? ದೇವರ ಮೇಲೆ ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ ಭಯ ಬರುತ್ತೆ? ದೇವರು ನೀನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವಾಗ ಅದು ಏನಕ್ಕೆ ನಿನಗೆ ಭಯ ಬರುತ್ತೆ? ஆண்டவருக்கு இவனு கூட இருக்கிறார், ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி எதுக்கு பயம் வருது? தேவன் சொல்றாங்க பக்தி பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு எல்லாமே எழுத போனது, ஆனாலும் பயம் வந்துதான். யோபு எல்லாம் எழுந்துட்டாரு, பிள்ளைங்களுக்கு கூட எழுந்துட்டாரு. பயம் வந்துதா? பயம் வரல அவருக்கு. அவருக்கு என்ன ஒரு தைரியம்னா அவர் சொல்றாரு, அவர் புக்கு 20வது அதிகாரம் நீத்து படிச்சு பாருங்க. யோபு 20ல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் காலில் நெய்யில கழுவாங்களாம். அவங்களை பார்த்த வாலிபர்களும் பெரியவர்கள் எல்லாம் எழும்பி நிற்பாங்களாம். அப்படி ஒரு மரியாதை அவருக்கு இருந்ததுதான். யாருக்கு? யோபுக்கு. ஆனா எல்லாமே எழுந்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட மரியாதை கொடுத்தவங்க இல்லை. ஒருத்தர் எல்லாம் கேவலமா அவங்க சிநேகிதர்கள் எல்லாம் கேவலமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கும்போது பலம் இருக்கும்போது தான் மரியாதை நோடுங்க பாருங்க. ஆனா அப்படி இருந்தாலும் யோபு பயந்தாரா? அவிசுவாசமா இருந்தாரா? இல்லை. எங்கேயோ அவரு பயப்பட்டதாகவும் அவிசுவாசமா இருந்ததாகவும் இல்லை. அவர் எப்படி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில அவர் நிக்கிறது என் கண்களை நான் பார்ப்பேன். அவர் சொல்றாரு, இந்த பூமியில ஆண்டவர் நிக்கிறது என் கண்களை நான் பார்க்கிறேன். அந்த வசனத்தை படிக்கும் போது அப்படியே ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. தேவன் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்து அவளை சொல்லியிருப்பாரு. அதனால பயப்படுகிறவன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நாம் எந்த ஒரு காரணக்கும் தேவன் நம்மளோட இருக்கும் போது பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதே போல இன்னும் யார் போக முடியாது பாருங்க? அவிசுவாசிகள் போக முடியாது, அருவருப்பானவர்கள் போக முடியாது, கொலை பார்த்துக்கிற போக முடியாது, விபச்சாரக்காரர் போக முடியாது, சூன்யக்காரர் போக முடியாது, விக்கிராராதனை செய்யறவங்களை போக முடியாது, பொய் ஆணை இடுக்கிறவர்கள் போக முடியாது, ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாம இருக்கிறவங்களுக்கு போக முடியாது. அன்பானவர்களே, என் பேரு ஜீவ கிரந்தத்துல இருக்கணும். இந்த உலகத்துல இருக்குதோ இல்லையோ தெரியல, இந்த ಭೂಮಿಲಿ இருக்கிறதோ இல்லைಯೋ தெரியல, ನನ್ನ ಹೆಸರುಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿದೆಯೋ ಎಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲಿರಬೇಕಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಜೀವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇರಬೇಕು. ಅಲ್ಲಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನೀನು ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ಅಲ್ಲಂದ್ರೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ಪ್ರಪಂಚ ಬಿಟ್ಟು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ದಿನ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. ಇದೇನು ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಇಲ್ಲ, ಏನು ನಾವು ಕೊಂಡುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಿಲ್ಲ, ತಕೊಂಡು ಹೋಗೋದು ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಅಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ನಾವು ಕೊಡಬೇಕು. ನಮ್ಮ ಹೆಸರು ಅಲ್ಲಿದೆ, ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. அதெல்லாம் தெரியணும் நமக்கு. நம் பேர் அங்கே இருக்கா? எப்படி அது தெரியும்? எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஓ சகோதரி சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருக்கிறேன்,
ஜீவ கிரந்தத்தில் எனக்கு பேர் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு காட்டினார் ஆண்டவர், எனக்கு பேர் இருக்கு ஜீவ கிரந்தத்தில். இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க, இது நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஜீவ கிரந்தத்தில் பேர் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம போக முடியாது. இவ்வளோ ಕಷ್ಟ ನಮಗೆ ಏನಕ್ಕೆ? ಈ ಕಷ್ಟ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ದುಃಖ ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಏನಕ್ಕೆ? ಯಾವಾಗಿದ್ದರೆ ಈ ಪ್ರಪಂಚ ಬಿಟ್ಟು ನಾವು ಹೋಗ್ತೀವಿ. ಏನು ನಾವು ತಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ತಗೊಂಡು ಹೋಗೋದು ಇಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ರಾಜ್ಯ ಇದೆ, ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಆಯುಧವಾಗಬೇಕು. ದೇವರಿಗೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಹೆಸರು ಕರೆದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲೋ ಇದ್ದೆ ನೀನು, ನಾನೆಲ್ಲೋ ಇದ್ದೆ, ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಅಂದರೆ, ನನ್ನ ಮಗನ ನಾನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದೆ, ನನ್ನ ಮಗನ ನಾನು ಆದುಕೊಂಡ್ರೆ ನನ್ನ ಹೆಸರು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತಾರೆ. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಹಣ ಕೊಡು ಅಂತ ಕೇಳಲ್ಲ, ಆಸ್ತಿ ಕೊಡು ಅಂತ ದೇವರು ಕೇಳಿಲ್ಲ ನಿನ್ನ. ಏನು ನಿನ್ನ ಕೇಳಿಲ್ಲ, ನಿನ್ನ ಕೇಳಿದ್ದು ಏನು? ನಿನ್ನ ಹೃದಯ ಮಾತ್ರ ನನಗೆ ಕೊಡು, ನಿನ್ನ ಹೃದಯ ಮಾತ್ರ ನನಗೆ ಕೊಡು. ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಹಣ ಅಲ್ಲ ನನಗೆ ಬೇಡ. தங்கத்தை கேட்கவில்லை உள்ளத்தை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கன்னಡ ಕನ್ನಡಲ ಕನ್ನಡಲ್ಲ ಏನದು? ಹೇಳಮ್ಮ. ಬಂಗಾರವ ಕೇಳವಿಲ್ಲ, ವಜ್ರವನು ಕೇಳವಿಲ್ಲ, ಹೃದಯವನೇ ಕೇಳ್ತಾರಪ್ಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮಾ. ಅಂತಸ್ತು ಕೇಳಿಲ್ಲ, ನಮ್ಮದು ಹೃದಯ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಹಣ ಕೊಡು, ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಕೊಡು, ಅದು ದೇವರು ಕೇಳಿಲ್ಲ. ನಮ್ಮ ಹೃದಯ, ನಿನ್ನ ಹೃದಯ ಕೊಡಮ್ಮ ಸಾಕು, ನಿನ್ನ ಬಾಕಲು ತೆಗಿಯಮ್ಮ ಸಾಕು, ನಾನು ಒಳಗೆ ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತೀನಮ್ಮ. ಅದಾಗತ್ತಾಗಲ್ವಾ? ಆಗತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಪ್ರಕಾರ ದೇವರಿಗೆ ನಾವೇನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಕೊಡುವುದಾಗಿರಬೇಕು. ಅದೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಸೇರಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ರೆ, ಇನ್ನೊಂದು ಸಲ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. பயப்படுகின்றவர்கள், அவிசுவாசிகள், அருவெறுப்பானவர்கள், கொலைபாதகர், விபசாரக்காரர், சூனியர், விக்கிராராதனை செய்கிறவங்க, பொய் ஆணை இடுகிறவர்கள், ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவை என்னன்னா, பரலோகத்துக்கு நம்ம போகணும், நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும், அதுக்கு நம்ம ஆயுதப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் நினைக்கிறாங்க, எப்படி நான் ஆயுதப்படுறது? நான் வரேன், நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன், முடியாது. சபைக்கு வரலான்னு நினைக்கிறேன், முடியாது. நிவேதத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், முடியாது. போய் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன், முடியாது. சீக்கிரமாக சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், முடியாது. எப்படி நான் ஜெயிக்க முடியும்? கேள்வி இருக்கா? எப்படி நான் ஜெயிக்கிறது? ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் இது தடை கொண்டு வருது யார் தெரியுமா உங்களுக்கு? யார் கொண்டு வருது தடை? பலவீனங்கள் கொண்டு வருது யாரு? அவனு உங்களால் எதிர்க்க முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். சங்கீதம் 13 சங்கீதத்தில் தெய்வம் சொல்றாரு, 113 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு? இவனு இவனு மேற்கொண்டேன்னு சொல்லாதபடி, தேவனே என்னை விழித்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவர், இவன் மேற்கொண்டேன்னு அவனை சொல்லக்கூடாதுன்றாரு. ஒரு வைராகி நம்மளுக்கு வேணும். நம்ம சபைக்கு போகணும்னா கரெக்டாக போகணும். ஆண்டவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ணுறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே கண்ணாடி முன்னாடி போயிட்டு தலை சீவிட்டு புடவை எல்லாம் சரி இருக்குதா இல்லையான்னு காட்டிட்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உன் ஹிருதயத்தை அவர் பார்க்குறார், உன் உள்ளத்தை அவர் பார்க்குறார், உனக்கு என்ன வாஞ்சை இருக்கிறது, எப்படி என்னை தேடுறேன்னு அவர் பார்க்குறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக்கவே தேவன் சொல்கிறார். நீ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை நீ உள்ளத்தில் நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, பெரிய காரியங்கள் வரும்போது கர்த்தர் ஒன்று கைவிடுவார நினைக்கிறீங்க? கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார்.
நம்ம தேவனுக்கு ஒவ்வொரு காரியங்களா தேவனை கேட்க மாட்டாரு, தேவனை எங்கே பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறாரு? எழுதி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் அவர் எழுதி வைக்கிறார். நாம் நினைக்கலாம் தேவன் எங்கோ இருக்கிறார், எங்கோ பார்க்குறாரு. இல்லை, ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூத்தனை அவர் விட்டு அப்படி எழுதிடுறார். நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா, எல்லாருக்கும் சேர ஒரு புக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அந்த புக்கில் எல்லாம் எழுதி வைக்கிறார் அவர். நீயும் நான் அங்கே போகும்போது அந்த புக் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த அம்மா வந்திருக்குது, இந்த புக் எடுத்துகிட்டு வான்னு. அப்போ போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அது இது இருந்தது, ஜுரம் இருந்தது, தலைவலி இருந்துச்சு, வேலை இருந்துச்சு, எந்த சாக்கு போக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பரலோக தேவனுக்கு உண்மையா நாம் இருக்கணும். பரலோகத்திலே சுதந்திரம் பெறுகின்றவர்கள் யார்? பரலோகத்துல சுதந்திரம் பெறுகிறவர்கள் யாரு? எப்படி இருக்கிறவங்களை சுதந்திரம் பெறுகிறார்கள்? வெளிப்படுத்தல் 14:12 நீங்க பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 14:12, பிரಕಟಣೆ 14:12, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடனே வாழ்பவர்கள், தேவனுடைய கற்பனையிலும் இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகின்றவர்கள் பரிசுத்தவான்களுடைய பொறுமையை அதில் விளங்கும். அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களை நாம் இருக்கணும். அவர் இருக்கிறார், அவர் நம்மளை அளித்திருக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிற தேவன், அவர் உயிரோட இருக்கிறார். இச்சபையில அவர் வளவு கொண்டிருக்கிறார், நம் உள்ளத்துல அவர் வளவு கொண்டிருக்கிறார், நம்ம குடும்பங்கள் அவர் வளவு கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விசுவாசம் வேணும். எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படியெல்லாம் விசுவாசமா இருந்தார் பாருங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை கூட பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால இருந்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தை அவங்க ஜெயித்தார்கள். விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. எபிரேயர் 11 நினைக்கிறேன், பாருங்க, படிச்சு பாருங்க. ஏனோக்கு எப்படி விசுவாசமா இருந்தார், அபிரகாம் எப்படி விசுவாசமா இருந்தார், லோத்து எப்படி, இவரு நோவா எப்படி விசுவாசமா இருந்தார், எப்படி அவரெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள், அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும். அதனாலதான் இந்த விசுவாசமா இருந்ததுனாலதான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார்கள். அவர் பேர் என்ன நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இல்லைன்னா, இயேசு சொல்றாரு, கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த மழை பெய்ந்து போய் கடலை உழுன்னு சொன்னால என்ன ஆகுமா? உழுவுமா? அது விசுவாசம் நம்மளுக்கு முழுதும் தேவன் மேலே விசுவாசம் வச்சுடணும். நம்ம ஒரு ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவனே செஞ்சு முடிச்சதுக்காக நன்றி, செஞ்சு முடிச்சதுக்காக ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்காக நன்றி, இதெல்லாம் எனக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி, நான் விசுவாசிக்கிறேன். அது விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்ம தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம தரிசிக்க முடியாது. நமக்கு ரொம்ப விசுவாசம் தேவன் மேலே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருக்கிறவங்கள தான் அவர் என்ன பண்றாங்களா, பரலோகத்துல சுதந்திரித்து கொண்டுவார், பரலோகத்தை சுதந்திரித்து கொண்டுவார்கள். அதே வெளிப்படுத்தல் 22:14 பாருங்க. வெளிப்படுத்தல் 22:14 நீங்க பார்க்கும்போது, ஜீவ ருக்ஷத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல்களிலே ஒளியாய் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கின்றவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கற்பனையின்படி செய்கின்றவர்கள் யாரா? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அது போல அவர் கற்பனையின்படி நம்ம என்ன பண்ணணும்னா, ஜீவ ருட்சத்துக்குள்ளே அவர் மேல அதிகாரம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாருங்க, அவருடைய கற்பனையின்படி செய்கின்றவர்களே பாக்கியவான்கள். அவர் கற்பனையின்படி நம்ம செய்யணும். அவர் என்னென்ன கற்பனையில் சொல்லியிருக்கிறான்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நான் வாரம் சொல்லுவேன். ஆனா அந்த கற்பனையின்படி நம்ம செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதே ஏசாயா 26:2 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 26:2 நீங்க பார்க்கும்போது,
சத்தியத்தையே கை கொண்டு வருகின்ற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களே தெரிவுங்கள் அப்படின்னு சொல்றார். சத்தியத்தையே கொண்டு வருகின்ற நித்திய ஜாதி உள்ளரே வருவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒளி தெருங்க அப்படின்றாரு. என்ன இருக்குது, டைம் ஆகி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால நம்ம என்ன பண்ணனா, அதே வெளிப்படுத்தல் 21:27 கூட பாருங்க, 21:77 கூட நீ பார்க்கும்போது, தீட்டுள்ளதும் அருவெருப்பானதும் செம்மையும் நடப்பிக்கின்றமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களும் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். அருவேறுப்பு இதெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானோட ஜீவ கிரந்தத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் பிரவேசிப்பார்கள். யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவர் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. பாவம் செய்கின்றவர்களும் அவர் என்ன பண்ற, பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல கடைசியில யாத்ராகம் 32, 31, 33 வரை வாழ்றாரு. மோசே என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயா என் ஜனங்களே பொன்னினாலேயே தங்கத்தினாலே அவர் என்ன பண்ணாரு, விக்கிரகாராதனை செய்து கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனே அவங்களெல்லாம் அவங்க மேல உங்க கோபாகினி வரக்கூடாது. உங்க கோபாகினி அவங்க மேல வந்துச்சுன்னா ஜீவ கிரந்தத்துல இருக்கிற என்னோட பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ண, தங்கம் இது பொன்னால எடுத்து மாடு கன்றுக்குட்டி செய்து இருக்கும்போது, அப்போ அவர் என்ன பண்ண, தேவனோட கோபாகினி அவங்கள மேலே வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மோசே போய் இஸ்ராவேல் ஜனங்களுக்காகலாம் அவருக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா வாதாடுகிறார். ஜீவ கிரந்தத்தில் அவர் மன்னிங்க, இல்லைன்னு என்ன பண்ணுங்க, ஜீவ கிரந்தத்தில் என்ன பேர் எழுதி போடுங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து கூட இப்போ உங்களுக்காக எனக்காக அப்படிதான் வாதாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் மகளுக்காக இந்த மகனுக்காக நான் ரத்தம் சிந்தை, இவங்களுக்காக ஆண்டவரே 33 வருஷம் நான் உலகத்தில் வாழ்ந்தேன், இவங்களுக்காக ரத்தம் சிந்தை செத்துருவானவன் இவங்களுக்கு கர்த்தாவே இப்படி கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறதப்பா, மன்னிச்சிடுங்கப்பா, என்னை பிள்ளை மன்னிச்சிடுங்கப்பா, என் மகனை மன்னிச்சிடுப்பா, என் மகளை மன்னிச்சிடுப்பா, நான் மக்களை ಕ್ಷಮಿಸಿಬಿಡು ಸ್ವಾಮಿ. ಹೆಂಗೆ ತಾಯಿ ತಂದೆ ಹೆಂಗೆ ನಾವು ಒಂದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಲ ಮಗಳು ಇದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಮಗನ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ನನ್ನ ಮಗಳು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ಅವಳು ಒಳ್ಳೆಯವಳು, ಆದ್ರೆ ಯಾರೋ ಅವರು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೆಂಗೆ ತಾಯಿ ತಂದೆ ಹೋಗಿ அதே பிரகார இயேசு கிறிஸ்து நின்னுக்கோசரம் நானுக்கோசரம் பிதா இடத்துல தேவர் என்ன பண்ணார், பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். என் மகனும் ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, நம்மளுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய ஊழியம் செய்கின்றவர்கள் பேர் என்ன எங்க இருக்குதுமா, கர்த்தருடைய ஊழியம் யார் செய்றீங்களோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க ஆத்மாவின் ஆதாயம் படுத்தி கொண்டு வந்து விடுறீங்கன்னா அவங்க பேரு ஜீவ கிரந்தத்தை எழுதப்பட்டிருக்கும். தெரியுமா? கர்த்தருடைய ஊழியம் செய்யறவங்கள பேர் என்ன பண்ண, ஜீவ கிரந்தத்துல எழுதப்படும். எல்லாத்துக்கும் தேவனும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆத்மாக்களை அதை ஆதாயம் படுத்துறதா தேவனுக்கு முக்கியமான ஒரு காரியம். நீ காணி கொடுக்கறதோ தசம்பாகம் கொடுக்கறதோ இதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவருக்கு என்னென்ன ஆத்மாக்களை ஆதாயம் படுத்து. மோசே கிட்டே சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு ஆராதனை பண்ண என் ஜனங்களை கொண்டு வா, பார்வன் ராஜா கிட்டே போ, அவர்கிட்ட என்ன போய் சொல்லு, என் தேவனுக்கு ஆராதனை பண்ணணும், இஸ்ராவேல் ஜனங்களை வெளியில அனுப்புன்னு சொல்லி அவர் ஆராதனை பண்ணணும், அவர் கனி கொடுக்கணும். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, பிலிப்பியர் 4:3 நீங்க பார்க்கும்போது, அவர்கள் சுவிசேஷ விஷயத்திலேயே என்னோடன கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரு சுவிசேஷம் சொல்றீங்களோ அவங்க பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணாரு, பேதுரு பவுல் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் உதவி செய்தனால, அவங்களோட ஊழியம் செய்ததுனால அவங்க பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அதே போல நம்ம பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அதே போல 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 5, 6 நீங்க 5, 6 to 8 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல என்ன பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் இப்பொழுது பானபலியாக விவர்க்கப்பட்டு பெட்டு போகின்றேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டேன்னு எப்படி பவுல் சொல்றாரோ அது போலதான் இந்த உலகத்துல தேவன் உங்களும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நம்ம ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜீவ கிரீட்டம் தேவனை வைக்கிறார் தெரியுமா? பரிசுத்தவான்கள் எல்லாம் போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது தூதர்களோட இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், ஒரு மணவாளன் எப்படி ஒரு மணவாட்டினை எப்படி வர வைக்கிறாங்களோ அது போல பரிசுத்தவான்களுக்கு முன்பாக போய் அவர் என்ன, மகனே நீ வா, மகளே நீ வா, எனக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்ட, எவ்வளவு எனக்காக நீ எவ்வளவு இதுபட்ட அப்படின்னு சொல்லி அந்த தேவ தூதர்கள் கேருபீன்களை முன்பாக நம்மளை அழிக்கிற ஒரு அழைப்பு இருக்கு பாருங்க. அதோட அழைப்பு நமக்கு எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் மத்தியத்துல நம்ம போறோம். அங்க போகும்போது நம்மளை அழிக்கும் போது ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள வரும் தெரியுமா? ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனா சேத்துல இருக்கிறவங்களை என்ன பண்ற தேவனு தூக்கி எடுக்கிற தேவன். நமக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனாலும் தேவன் நம்மள என்ன பண்றாருன்னா, அவர் நம்மளை நேசிச்சதுனால, நம்மளோட இருக்கிறனால, நம்ம தெரிந்து கொண்டதுனால இந்த ஜனங்களுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் பரலோகத்துக்கு நீயும் நானும் போகும்போது தேவன் என்ன பண்ற, கேருபீன்கள் சேருபீன்கள் அவங்களை எழும்பி மகளே நீ வா, நீ வா, என் பக்கத்துல சிங்காசனத்துல உட்காரு, என்னோட நீ போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம எல்லாம் எழுமணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு,